வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். எட்டயபுரத்து சிங்கம். எட்டயபுரத்தில் பிறந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக தன்னுடைய பேனா மையை பயன்படுத்திய ஒரு மாவீரன் மகாகவி பாரதி. அவர் 1908ஆம் ஆண்டிலிருந்து 1918ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டுகள் அவர் புதுவையில் தங்கியிருந்தார். 1908க்கு முன்பாக இந்தியா நாளிதழ் பிரிட்டிஷ்காரங்களால் தடை செய்யப்படுது. அவரை கைது செய்ய தேடுறாங்க. அவர் இங்கே வந்து வாழ்ந்த அந்த வீட்டை அந்த டைமில் 1908லேருந்து 1918 வரை 10 வருஷங்கள் அவர் வாழ்ந்த இந்த வீட்டை நம்ம பார்க்குறோம். இப்போது மகாகவி பாரதியார் நினைவு அருங்காட்சியகம் மற்றும் ஆய்வு மையம். உள்ளே போய் வீடியோ பண்ணக்கூடாது, அதான் வெளியே அந்த வீடியோ பண்ணுறேன். அவர் இங்கே வந்த பொழுது அவருக்கு உதவி செய்தவர் விளக்கண்ணை செட்டியார்னு சொல்லுவாங்க. அவருடைய பெயர் எனக்கு சரியாக தெரியல, உள்ளே விசாரித்த பேர் அங்கேயும் சொல்லலை. விளக்கண்ணை செட்டியார்னு சொல்லுவாங்க அந்த செட்டியார். அவருக்கு சொந்தமான வீடு இது. அவர் தான் அவருக்கு பாரதியாருக்கு அடைக்கலம் கொடுத்து இந்த வீட்டில் தங்க வச்சுருக்காரு. அவர் இங்கிருந்து தான் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய இதழ்களை எழுதியிருக்கார். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் வீரன் வாழ்ந்த வீட்டை பார்க்குறீங்க நீங்கள். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணுன்னா இந்த தெருவினுடைய பெயர் ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட் பாண்டிச்சேரியில் வந்தீங்கன்னா மிஷன் ஸ்ட்ரீட்டுக்கும் ஆம்பூர் சாலைக்கும் இடையில் இந்த வீடு இருக்குது. தாராளமாக வந்து பார்க்கலாம். பாண்டிச்சேரிக்கு வருவோம், பீச்சு பார்ப்போம், பார்க்கு பார்ப்போம், கிளம்பி போயிடுவோம். இப்படிப்பட்ட ஒரு வீட்டை பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை. வந்து பாருங்கள். தமிழுக்காக உயிரை கொடுத்த ஒரு மாவீரன் வாழ்ந்த இல்லம். உள்ளே போய் பார்த்தாலே நமக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு வெறியே வரும். இப்படிலாம் ஒரு மனுஷன் தன்னுடைய பேனா மையினால் ஒரு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே உலுக்கி இருக்காரான்னு சொல்லிட்டு நினைக்கும்பொழுது அப்படிலாம் ஒரு எண்ணம் வரும். அவருடைய புத்தகங்கள் எல்லாம் அவரை பார்க்கும்பொழுது அப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு விஷயம் உள்ளே இருக்குது. வந்து பாருங்கள். நான் பார்த்துட்டேன். என்னுடைய மகளையும் கொண்டு போய் காட்டணும். நான் என் மகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் என்ன பண்ணுங்க, வந்து பாருங்கள். அற்புதமான ஒரு இல்லம் இது. பாரதியார் வாழ்ந்த இல்லம், புதுச்சேரி. ஆனால் உள்ளே போயிட்டு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்க அனுமதி கிடையாது. ஸ்ட்ரிக்டாக போட்டிருப்பாங்க. உள்ளே ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதான் வெளியே இருந்து உங்களுக்காக தகவலை சொல்கிறேன். ஓகே, வந்தால் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த பாண்டிச்சேரியில் இருக்கின்ற மகாகவி பாரதியார் நினைவு அருங்காட்சியகம் மற்றும் ஆய்வு மையத்தை பாருங்கள். நீங்கள் பார்த்தால் எனக்கு மகிழ்ச்சி. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.